கோர்ஸ்ல என்னெல்லாம் வரப்போகுது? HTML, CSS, JavaScript and React. இதுதானே உங்களோட சிலபஸ். கரெக்டா? இப்ப நான் உங்களுக்கு எடுக்கிறதா ரெண்டு ஆங்கிள் இருக்கு. ஒன்னு HTML ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு HTML ல என்னென்ன டேக்லாம் இருக்கு, ஒரு 100-150 டேக் இருக்கு. நான் சொல்றேன், இந்த டேக்ன்ற வார்த்தை புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஒரு 150 டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்னதாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் டேக்னு சொல்லுவாங்க. H1 டேக், பேராகிராஃப் டேக், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் டேக். இந்த மாதிரி இந்த டேக் என்ன பண்ணுன்றதை நான் பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி டாபிக் மட்டுமே ஒரு 150 கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்க HTML. சரி, இப்போ நான் HTML அந்த 150 படிச்சிட்டோம். அப்ப அடுத்து என்ன போகணும்? CSS. HTML-லயாவது நான் 150 தான் இருக்கு அப்படின்றத நான் சொல்ல முடியும். 150ல இருந்து அரௌண்ட் அப்படி இருக்கலாம் அப்படின்றத சொல்ல முடியும். CSS அப்படி சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா CSS அப்படின்றது ஒரு ஓஷன் மாதிரி, அவ்வளவு கண்டென்ட் இருக்கும். நீங்க எதை நினைச்சாலும் CSS-ல வச்சுக்க முடியும். இந்த கண்டென்ட்டை கொண்டு வந்து ஓரத்துல ஒரு கண்டென்ட் இருக்கு டிஸ்பிளேல, அந்த கண்டென்ட் இந்த ஓரத்துக்கு கொண்டு வரதான் சரி, அந்த கண்டென்ட்டை ஃப்ளோ பண்றது, அனிமேஷன், இது எல்லாமே CSS தான். அப்போ CSS நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. எனக்கு இந்த இடத்துக்கு இது ஒரு தேவை இருக்கு, அதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் நான் பார்க்கணுமே தவிர CSS கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதையும் தாண்டி அதுல டாபிக் வைஸ் எடுக்கணும்னா அதை ஒரு இதுல 150 இருக்கிற மாதிரி அதுல நிறைய கண்டென்ட் இருக்கும். அதுல ஒரு 200-250 இருக்குன்னு வச்சுக்கோங்க. HTML, CSS. சரி, இதை முடிச்சிட்டோம். இதை முடிச்சுட்டு JavaScript படிப்போம். JavaScriptல இது HTML, CSS படிச்சோம் இல்லையா, அதை எடுத்து JavaScriptல கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம். வெறும் HTML, CSS அப்படின்றது என்னன்னா ஒரு உருவம் இல்லாத ஒரு எலும்பு கூடு மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு ஆக்ஷன்ஸ் கொடுக்கணும்ல, உயிர் இல்லாத உடல் மாதிரி. HTML, CSSன்றது ஒரு உயிர் இல்லாத உடல் மாதிரி. அதை வச்சு எதுவும் யூஸ் இருக்கா? அப்ப அதுக்கு உயிர் தரணும் இல்லையா, அந்த உயிர் தான் JavaScript. இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ண, நட, ஓடு, பேசு, பாடு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே பண்றதுக்கு JavaScript-ஓட ஹெல்ப் தேவை. அப்ப நம்ம JavaScript-ல இது மூணுத்தையும் அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறமா React படிப்போம். React-ல இந்த நாலுத்தையுமே யூஸ் பண்ணுவோம். HTML, CSS, JavaScript, React. CSS இருக்கு இல்லையா, HTML, CSS ப்ராஜெக்ட் ஓரியன்டா பார்ப்போம். அதாவது நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த நாள்ல இருந்து HTML, CSS யூஸ் பண்ணி முதல் நாளே ப்ராஜெக்ட் தான் பண்ண போறோம். அப்ப நான் ஒரு கண்டென்ட் பார்க்கறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்ஃபோலியோ ஒன்று பார்க்கறோம். நான் உங்களுக்கு டெமோ முன்னாடியே எடுத்துட்டு அவுட்புட், எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னன்றதை காமிச்சிருவேன். இந்த அவுட்புட்டுக்கு நம்ம என்னெல்லாம் HTML, CSS பண்ணணும் அப்படின்றத ஆரம்பிக்கவே போறோம். சரிங்களா? அப்ப டே 1ல இருந்தே உங்களுக்கு ப்ராஜெக்ட் தான் பார்ப்போம். ப்ராஜெக்ட்னா கொஞ்சம் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா? எதுவுமே தெரிஞ்சிருக்க வேணாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்னென்ன HTML டேக் யூஸ் பண்றோம், என்னென்ன CSS யூஸ் பண்றோம்ன்றத ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டா கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம் HTML, CSS மட்டும் வச்சு. அதாவது இதுக்கப்புறமா 10க்கு அப்புறமா 5க்கு அப்புறமாவே நீங்க என்ன பிளான் பண்ணுவீங்கன்னா, நீங்க ஒரு சைட்டை பாக்குறீங்க அப்படின்னா அதை க்ளோன் பண்ணலாம். க்ளோன் மீன்ஸ் காப்பி பண்ணிக்கலாம். இதே மாதிரியான ஒரு சைட், இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் பாக்குறீங்க, இன்ஸ்டாகிராம் பாக்குறீங்க, x.com பாக்குறீங்க, இந்த சைட் பாக்குறீங்க, இந்த சைட்டை எப்படி க்ளோன் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டாண்டர்டுக்கு நீங்க மாறிடுவீங்க. அது வரைக்கும் திரும்ப நான் உங்களுக்கு இந்த HTML, CSS ப்ராஜெக்டா தான் எடுக்க போறோம். ஓகேவா? இது உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இந்த ப்ராஜெக்டா பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கா? அருண், உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? ப்ராஜெக்ட் ஓரியன்டான ஒரு கோர்ஸ் தான், சரிங்களா? அப்ப பிகினருக்கு இது கரெக்டா அப்படிங்கிறீங்கன்னா பிகினருக்கு இதுதான் கரெக்ட். நம்ம எங்க பயன்படுத்த போறோம்னே தெரியாம படிச்சுட்டே போனோம்னா நம்மளுக்கு அதனால என்ன யூஸ் இருக்கு? நான் இங்க ஒரு டேக் ஒன்று எடுக்கிறேன், பேராகிராஃப் டேக். இந்த டேக் எங்க வரும், நான் எங்க பயன்படுத்துவேன், எந்த இடத்துக்கு யூஸ் ஆகும்? நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்கிற கொஸ்டின் என்ன எதிர்பார்க்கறேன்னா, எதுக்காக இதை நம்ம படிக்கிறோம் அப்படின்ற கொஸ்டின் நீங்க என்கிட்ட கேட்கணும். நான் வெறும் வாட் அப்படின்னு ஒன்றுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன திருப்பி ஒய் அப்படின்ற கேள்வி கேட்கணும். வாட் இஸ்னா பேராகிராஃப் அப்படின்றது இப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டேன். நான் ஏன் இதை படிக்கணும்?
இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்ற கொஸ்டினை நீங்க ஒவ்வொரு டாபிக்லயும் கேட்கணும். மெஜாரிட்டி நான் சொல்லிடுவேன், அப்படி சொல்லணும்னாலும் என்கிட்ட கேட்டுருங்க. கொஸ்டின்ஸ் ஒரு சம் HTML இருந்து CSS இருந்து ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா அதை நீங்க போய் சர்ச் பண்ணணும். கூகுள்ல சர்ச் பண்ணுங்க முதல்ல. அப்புறம் வந்து சில ஃபோரம்ஸ்ல கொஸ்டின் கேளுங்க. ஃபோரம்ஸ்னா என்னன்னு தெரியுமா? எக்ஸாம்பிள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து இப்ப எனக்கு வந்து இதுல அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல டெமோ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கம்யூனிட்டி இருக்கு, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டாபிக் தேர்வுன்னு வச்சுக்கோங்களேன். ஏஐ எல்லாம் வந்துச்சுல, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ உங்களோட டவுட், எக்ஸாக்ட் டவுட் இருக்கும்ல. இப்ப நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா நடுவில் ஒரு எரர் வந்துச்சு. அந்த எரரை ஃபேஸ் பண்ணக்கூடிய முதல் ஆள் நான் தானா? அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயே அந்த எரரை ஃபேஸ் பண்ணக்கூடிய முதல் ஆள் நான் தானா? கட்டாயமா இருக்க போறது இல்ல. எத்தனையோ பேர் அந்த எரரை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நெட்ல போட்டிருப்பாங்க, அதுக்கான சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு யாராவது கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தேட வேண்டியது நம்மளுக்கு வந்திருக்க எரர் நெட்ல போட்டு இந்த எரர் வந்திருக்கு, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேரக்டா போய் சாட் ஜிபிடியே போய் கேட்கலாம். சாட் ஜிபிடியை டிபெண்ட் பண்ணதை விட சாட் ஜிபிடி லேட்டரா பாத்துக்கலாம். கட்டாயமா சாட் ஜிபிடி நம்மளோட பார்ட்ல இருக்க போகுது, இல்லாம இருக்க போகுதுல. சாட் ஜிபிடிக்கு முன்னாடி என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும், முதல்ல கூகுள்ல தேடுங்க. அப்புறம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல போயிட்டு தேடி பாருங்க, யாராவது நம்மளுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னு தேடி பாருங்க. அதுக்கான பதில் அதிலேயே கிடைச்சிடும் மோஸ்ட்லி. அப்படி இல்லைன்னா நீங்களே அதுக்கான கொஸ்டினை கேட்கலாம். கொஸ்டினை கேட்டுட்டு யாராவது ஒருத்தர் வந்து அதுக்கான ஆன்சர் கொடுக்குறாரு, வெயிட் பண்ணலாம். ஓகேவா? அதே போல இப்ப நான் வந்து கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாம் கொடுக்குறேன்ல, அதே போல நீங்களுமே என்ன பண்ணலாம்னா அங்க ஆல்ரெடி கேட்டிருக்க கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் இருந்தாலும் கொடுக்கணும். ஏன் நீங்க வந்து பண்ணணும்? இதெல்லாம் நான் வேற ஒருத்தருக்கையும் ஹெல்ப் பண்ணணும். நம்ம புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிற மாதிரி இருக்கும், நான் கத்துக்கிட்ட விஷயத்த அங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அடிஷ்னலா நான் நெக்ஸ்ட் என்னோட ரெஸ்யூமை பில்ட் பண்ணணும்ல, அப்படி பண்ணும்போது நான் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல ஒரு மெம்பர் இத்தனை ப்ராப்ளம் இத்தனை சொல்யூஷன் கொடுத்துருக்கேன் நான் அப்படின்றது என்னோட ரெஸ்யூமோட வெயிட்டேஜ் அதிகப்படுத்துதுன்னு அர்த்தம். நம்ம எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கமோ அதை நம்ம சுத்தி இருக்கிறவங்களா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அதை செஞ்சிடலாம். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? சோ இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்க. இப்ப நம்ம முன்னாடி பேசின மாதிரி HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, சரிங்களா? இப்ப இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும், நம்ம டீம்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? இதை நான் வந்து எப்படி நான் அடுத்த நெக்ஸ்ட் கம்பெனிக்கு போறேன், இன்டர்வியூ போறேன், இந்த மாதிரி இத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன்றது எப்படி கன்வே பண்றது? சூப்பர், GitHub. ஓகே ஓகே, அதாவது ப்ராஜெக்ட் நான் இத்தனை பண்ணிருக்கேன் அப்படின்றத GitHub அப்படின்னா GitLab அப்படின்ற ஏதாவது ஒரு டூல்ல நான் போட்டு வச்சுருவேன். கேள்வி இருக்கலாம், இப்ப GitHubனா என்ன, GitLabனா என்னன்னு கேள்வி இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நான் ஐடில வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு இப்ப இந்த GitHub அந்த GitLab வார்த்தைலாம் எனக்கு பயமுறுத்துது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரெண்டுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அருண் நீங்க? எல்லாருக்குமே இந்த கூகுள் டிரைவ் அப்படின்ற வார்த்தை புதுசா இல்லை. அப்ப கூகுள் டிரைவ்ல நான் என்னோட போட்டோஸ், அதாவது கூகுள் டிரைவ்ல என்னோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணி வச்சுக்கல, ஷேர் பண்ணி வச்சுட்டு அதோட லிங்க் நான் யாருக்கா ஷேர் பண்ணா அவங்களால என்னோட போட்டோஸை ஆக்சஸ் பண்ண முடியும்ல. அதே மாதிரியான கான்செப்ட் தான் கூகுள் டிரைவ். எதுக்கு வச்சிருக்கேன்னா என்னோட லோக்கல்ல இருக்கிற மெமரிஸ் டேட்டா எல்லாத்தையும் நான் ஒரு கிளவுட் மாதிரியான ஒரு ஏரியால ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சிருக்கிறது தான் அந்த கூகுள் டிரைவ். சரிங்களா?
அதில் நான் எடுத்து போய் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் யாருக்கா ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கலாம். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா ஃபேஸ்புக்லாம் இருக்குல்ல, ஒரு போட்டோ உங்ககிட்ட இருக்கு, உங்களோட மிஷின்ல இருக்கு, உங்களோட போன்ல இருக்கு. உங்க போன்ல இருக்கிற வரைக்கும் என்னால பார்க்க முடியுமா? வேற யாராலும் பார்க்க முடியாது. அதே அந்த போட்டோவை ஃபேஸ்புக்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ நீங்க போஸ்ட் போட்டீங்க, அப்ப எல்லாருமே அதை ஷேர் பண்ணி பார்த்துக்க முடியும் இல்லையா? அப்ப இன்ஸ்டாகிராம் மாதிரி ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு வெப் அப்ளிகேஷன். வெப் அப்ளிகேஷன்ன்றது பிரவுசர்ல ரன் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். சரிங்களா? குரோம், ஃபயர்பாக்ஸ் எல்லாம் நீங்க போய் கூகுள்ல போய் ரன் பண்றீங்கல்ல, இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, x.comன்றது ஒரு வெப் அப்ளிகேஷன், இந்த டெலகிராம்ன்றது ஒரு வெப் அப்ளிகேஷன், இந்த இடத்துல கூகுள் மீட்ன்றது ஒரு வெப் அப்ளிகேஷன். இந்த மாதிரியான ஒரு வெப் அப்ளிகேஷன் தான் இந்த GitHubம் GitLab. இதுல எதுவும் கேள்வி இருக்கா? சரி, அப்ப என்னோட ப்ராஜெக்ட் கொண்டு போய் நாங்க போயிட்டேன். என்னோட ப்ராஜெக்ட் அங்க போட்டுட்டேன் அப்படின்னா, நாளைக்கு நான் ஒரு கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? அப்பதான் நம்புற மாதிரி இருக்கும். நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா நம்பிடுவாங்களா? கட்டாயமா நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹோஸ்டிங், அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல எப்பவுமே ஸ்டோர் பண்ணிக்கணும். GitHubலயும் உங்களோட ப்ரொஃபைல நல்லா ப்ராப்பரா பில்ட் பண்ணணும். அப்போ அதுல நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட GitHub பேஜ் காட்டுறேன். சரி, GitLab. நம்ம ஏன் நீங்க GitLab யூஸ் பண்ண போறோம், ஆனா பெரும்பாலும் பயன்படுத்துறது GitHub. ஏன் நீங்க GitLab யூஸ் பண்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கரெக்டா? ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி GitHub தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஏன் GitLab ஒண்ணு இருக்குதே எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல. இங்க அருண் அண்ட் காயத்ரி, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல, பெருசா ஏதாவது ஐடியா இல்ல. சொல்றதுதான் பெருசா தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆக்சுவலா GitHub, GitLab ரெண்டுக்கும் நான் டிஃபரன்ஸ் என்னன்னா, பர்சனலா ஏதாவது நம்ம யூஸ் அப்படின்னா GitLab, GitHubன்றது இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா டெவலப்பிங் ரிலேட்டடா நம்ம கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட், பெரிய கம்பெனி ஏதாவது இன்வால்வ் ஆகுது அப்படின்னு நம்ம. அப்போ GitLabம் GitHubம் முதல்ல ரெண்டுமே எனக்கு தெரியாது அப்படின்றவங்க, ரெண்டுமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு இதுதான். இதுல என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறோம். ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்குமா? அது யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? நம்ம போய் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து பண்ணோம்ல, அந்த மாதிரி சின்ன ஒரு ப்ராசஸ் தான். ஓகேங்களா? என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு, நான் சொல்ல கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அப்படி இல்லைன்னா புதுசா டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு கேக்குதா, இந்த இடத்துல ரெஜிஸ்டர் நவுன் கொடுத்து உங்களுக்கான அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்க வேண்டியதான். அப்ப இதுல ஒரு நார்மலா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி போறோம். இதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்றது மூலியமா அவங்க ஒரு எப்படி நம்ம கூகுள் டிரைவ் ஒரு 15 GB ஃப்ரீயா தருவாங்கல்ல, அவ்வளவு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ஏதோ ஒரு மெமரி நமக்கு தர போறாங்க. அந்த மெமரியில நம்ம எதாவது வச்சுக்கலாம். நம்ம பண்ற கோடிங், நம்ம பண்ற ப்ராஜெக்ட் எல்லாம் கொண்டு போய் அதை வச்சுக்கோம். கிளியரா? சரி, இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் GitHub. ஓகேங்களா? எனக்கு எதுக்கு GitLab சொல்றீங்க? இப்போ வந்து GitHub பத்தி தெரியாதவங்களுக்கு GitLab தான், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடலாம்ல. GitLab தான் சூப்பர், வெளியே தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நீங்க எல்லாருமே GitHub யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். GitHub தான் வெளியே மார்க்கெட்ல நல்லா போயிட்டு இருக்குன்னு தெரியும். அப்ப ஏன் GitLab அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான பதில் என்னன்னா, GitHubம் GitLabம் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. மறு வச்சா அண்ணன், மறு இல்லைன்னா தம்பி, இந்த பூனைக்கன் மாதிரி. ஓகேங்களா? ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான ஆட்கள் தான். ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம பின்னாடி அதை பத்தி GitHub பத்தி GitLab பத்தி படிக்கும் போது அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல நான் ஏன் GitLab சூஸ் பண்றோம் அப்படின்னா, GitHubல வந்து மோர் தென் 2 பேருக்கு மேல டீம் கிரியேட் பண்ண முடியாதுன்னா, அப்ப நான் என் ஆபீஸ்ல யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேருக்கு மேல கிரியேட் பண்ணலாம். அதுக்கு பேமெண்ட் இருக்கும். பே பண்ணாதான் அந்த பிரைம் மெம்பர்ஷிப் மட்டும்தான் அந்த மாதிரியான இதுலங்க பர்சனலா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பர்சனலா கிரியேட் பண்றது தான் GitHub GitLab வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஒரு டீம் கிரியேட் பண்ணோம். நம்ம கிட்ட ஆல்ரெடி 4 பேர் இருக்கும், நம்ம ஒரு 5 பேர் டீமா. இப்ப நான் என்னோட கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணோம். நம்ம ஒரு டீமா ஒர்க் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? அப்ப அதாவது என்னோட கோட் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவேன், என்னோட லேப்டாப்ல இங்க கோட் வச்சிருக்கேன். இது என்னோட லேப்டாப், இது வேற என்னோட லேப்டாப், இது உங்களோட லேப்டாப். என்னோட கோட் என்னோட மிஷின்ல இருந்ததுன்னா யாருக்கும் நான் ஷேர் பண்ணணும்னா டெலிகிராம் மூலியமாவோ இல்ல ஃபைல் ஃபார்மேட்லயும் ஷேர் பண்ணணும். நான் ஷேர் பண்ணேன் அப்படின்றதுக்கான எந்த எவிடன்ஸும் இருக்காது. அது மட்டும் இல்லாம நான் ஷேர் பண்ணா ஒருத்தருக்கு தான் ஷேர் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கா ஷேர் பண்ணணும், இல்ல குரூப் கிரியேட் பண்ணி அதை ஷேர் பண்ணணும்.
அதுல ஃபைல் மிஸ் ஆகலாம். ஓகேங்களா? அதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன், நம்ம என்ன பண்ண போறோம், GitLabல ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவோம். எப்படி நம்ம டெலிகிராம்ல குரூப் கிரியேட் பண்ணா நம்ம 4 பேர் 5 பேர் ஒரே டீம்ல ஆக்சஸ் பண்ண முடியுமோ, GitLabல அது ஒரு டீம் கிரியேட் பண்ண போறோம். அந்த டீம்ல நம்ம 5 பேருமே இருக்கோம். அப்ப நான் கோட் எடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் அனுப்ப மாட்டேன். எங்க அனுப்பிடுவேன், GitLabக்கு அனுப்பி வச்சுருவேன். சரிங்களா? இப்போ நீங்க நம்ம எல்லாருக்கும் அதுல டீமா தான் இருக்கோம். நீங்க நினைச்சா அந்த கோட் எல்லாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எடுக்கலாமா? அதே போல நீங்களுமே கோட எடுக்க முடியும். அந்த இடத்துல அதாவது அங்கிருந்து கோடை எடுத்துக்கவும் முடியும், கூட எடுத்துட்டு போயிட்டு வைக்கவும் முடியும். இது ஏதாவது கேள்வி இருக்கா? சொன்னாலும் ஆக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து GitHubல 2 பேருக்கு மேல பண்ண முடியாது. ஒரு டீம் கிரியேட் பண்ணணும்னா 2 பேருக்கு மேல பண்ண முடியாது. ஆர்கனைசேஷன் லெவல்ல பண்றாங்கன்னா அவங்க பே பண்ணுவாங்க, அதனால ஓகே. நம்ம டீம்ல பே பண்ணாம யூஸ் பண்ணணும்னா GitLab ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம GitHubல இருக்கக்கூடிய மேஜரா இருக்க எல்லா ஃபீச்சருமே இதுலயும் இருக்கு. அவங்க GitHub எடுக்கும்போது டீடைலா GitHubக்கும் நீங்களே போயிட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு தேடி பார்க்கணும், நான் ஃப்ரீ டைம் இருக்கு அப்படின்னா GitHubனா என்ன, GitLabனா என்ன, நீங்க பேசுன ஏதாவது புது வார்த்தைகள் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஒரு நோட் எடுத்துக்கங்க. ஓகே, நாளைக்கு வந்து நான் இன்டர்வியூல போயிட்டு நான் GitLabல தான் ப்ராஜெக்ட் ஃபில் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஏன் GitLab யூஸ் பண்றீங்க, எங்களோட கம்பெனில நான் GitHub தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு உங்களை ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கும். ஓகேவா? சரி, வெறும் GitLabலயும் கோட கொண்டு வைக்கதான் முடியுமா? நான் உங்ககிட்ட GitLab மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணேன், கூடவே GitHubலயும் இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால்ல லாகின் வச்சுக்கங்க. ரெண்டுமே ஒரு சோசியல் மீடியா மாதிரி தான். ரெண்டுத்துலயுமே லாகின் வச்சுக்கங்க. ரெண்டுத்துலயுமே காமனா நீங்க கூட எடுத்து புஷ் பண்ணி வச்சுக்கோங்க. GitLabல வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம டீமா பண்ணலாம். GitHubல இண்டிவிஜுவலா வச்சுக்கிறதுனால வச்சு. ஓகேங்களா? GitLab தான் யூஸ் பண்ணுவோம், GitHub யூஸ் பண்ணலாம். GitHubக்கு எதிராக GitHubல சில விஷயங்கள் ஈஸியா பண்ண முடியும். ஸோ அதனால GitHubமே நீங்க வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? நம்ம ரெண்டுத்துலயுமே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, கோட கொண்டு போய் வைக்கிறதுலாம் ஒரு வேலையா? கோட கொண்டு போய் வைக்கிறதுலாம் எனக்கு என்ன யூஸ்? கோட கொண்டு போய் GitLab வைக்க சொல்றீங்க, வச்சுட்டா எனக்கு என்ன யூஸ்? முதல்ல அட்வான்டேஜ் நீங்க சொன்ன மாதிரி என் லேப்டாப்ல OS போயிடுச்சு. நான் 3 மாசம் ஃபீஸ் கட்டி நான் ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணி அதுக்கான கோட்லாம் என்னோட லேப்டாப் நம்பி மட்டும் வச்சிருக்கேன். 3 மாசத்துல அப்புறமா என்னோட லேப்டாப் கிராஷ் ஆயிடுச்சு. அந்த கோட்லாம் என்ன ஆகுது? 3 மாசம் என்னோட பேக்கப்பே இல்லாம அது இல்லை. இது எல்லாத்தையும் ஒரு சேஃபான பிளேஸ்ல வச்சுக்கிட்டா நான் எப்போ வேணா லைஃப் டைம்ல அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்ப GitHub மாதிரியான ஒரு டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில போயிட்டு என்ன நான் கத்தி கூப்பாடு போட்டாலும் நம்ப மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன கேட்பாங்க, எவிடன்ஸ் என்னப்பா, நீ ப்ராஜெக்ட் பண்றேன்னு சொல்றீங்க, என்ன எவிடன்ஸ் வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்களா? பாஸ்வேர்ட் கேட்கணும். ஏரா பாஸ்வேர்ட் பழைய பாஸ்வேர்ட்ல வேணாம், எனக்கு லேட்டஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுங்க அப்படின்னு ஏன் கேட்கறாங்க? ரொம்ப ரெஸ்டா இருக்காங்களா? ஆல்ரெடி ஒருத்தர் ஃப்ளோல இருக்காரு, அவரை கூப்பிட்டு வேலை வாங்குறது ஈஸியா இல்ல ரொம்ப நாளா ரெஸ்ட்ல இருக்காரு, அவரை கூப்பிட்டு வந்து அவருக்கு சொல்லி கொடுத்து மறுபடியும் ஒரு ஃப்ளோக்கு கொண்டு வரதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் தான் கம்பெனிக்கு. அவங்க அதனாலதான் எதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க, இயர் ஆஃப் பாஸ்வேர்ட் லேட்டஸ்டா இருந்தா அவங்க லேட்டஸ்டா பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு ஃப்ளோல ஓடிட்டு தான் இருக்கீங்க. உங்களை கூப்பிட்டு இதுல ஓட சொன்னா அதுல ஓட போறீங்க, கரெக்ட் தானே? சோ அதனால அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம கூடவே இப்ப 10-15 நாள் ரொம்ப பெரிய கேப்ல இருந்தேன். இப்ப கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கடைசியா நீங்க என்ன பண்ணீங்க, லாஸ்ட் ஒரு 3 to 6 months என்ன பண்ணிருக்கீங்கன்றதான் ஒரு கேள்வி. அதுக்கான எவிடன்ஸ் நான் உங்களுக்கு பண்ணிட்டேன்னா, ஓகே லாஸ்ட் 3 months நான் பிராக்டிஸ் தான் பண்றேன்றத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டுனா என்ன ஆயிடும், வேலை முடிச்சிடும்ல. அதுக்கான ப்ரூவ் பண்றதுதான் இந்த சார்ட். உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் எனக்குமே அங்க ஒயிட் கலர் வருதுல, அப்படி இருக்கக்கூடாது. உங்களோட ஃபுல்லா இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும். அப்போ மார்ச் மந்த்ல இருந்து இப்ப மே மந்த் வரைக்கும் ப்ளூ கலரா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஆக்டிவா இருக்காரு. இதை போய் நம்மளால எடிட்லாம் பண்ண முடியாது.
GitLab டிஃபால்ட்டா நமக்கு ஒவ்வொரு வாட்டி கூட கொண்டு போய் வைக்கிறது எடுக்கிறதுலாம் இருக்குல்ல, அந்த ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி இந்த கலர் கரெக்ஷன் அதிகமான கான்ட்ரிபியூஷன் டாட்டா மாடல் 30+ கான்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி வரும். அப்ப எனக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். நான் வந்து எதிராளி கிட்ட போய் சொல்லும் போது, ஓகே நான் இது பாருப்பா, நான் வந்து ஒரு 6 மாசமா நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன், நான் பிராக்டிஸ்ல தான் இருக்கேன், என்னோட ப்ராஜெக்ட் எல்லாம் போய் பாரு, நான் ப்ராஜெக்டுக்கான லிங்க் எல்லாம் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்றது நல்லா இருக்கும். அப்ப அதுக்கு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு GitLab சரி கூட கொண்டு போய் வச்சிட்டேன். இப்ப நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், GitHub ஏன் GitLab ஏன் அப்படின்றத தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா முதல்ல சேஃபா கோட வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இது பேசிட்டோம். அடுத்த அட்வான்டேஜ் என்னது? எவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ப்ரூஃப். 2 அட்வான்டேஜ். 3வது அட்வான்டேஜ் என்ன சொல்லலாம்? 3வது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோட மட்டும் வைக்கிறது மட்டும் இல்ல, என்னோட லேப்டாப்ல நான் பண்ண ப்ராஜெக்டோட அவுட்புட் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். நான் வெறும் டெலகிராம்லயே உதாரணத்துல ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்றேன், கூட ஷேர் பண்ணா அவங்களோட அவுட்புட்டை அவங்க மிஷின்ல எப்படி பார்க்க முடியும்? நான் வெறும் கோட் மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும், அவுட்புட்டை ஷேர் பண்ண முடியாதுல்ல. அதுவே நான் GitLabல கோட ஷேர் பண்ணி அங்கேயே ஹோஸ்டிங் பண்ணேன். இப்ப என்ன கேள்வி வந்துடும்? இது டக்குன்னு ஹோஸ்டிங் சொல்லிட்டு ஒரு போகல அப்படின்னு கேட்கலாமா? ஹோஸ்டிங் தான் என்னன்னா, இப்ப நீங்க இந்த gitlab.com ஒரு சைட் பாக்குறீங்கல்ல, இதுக்கான கோட் எங்க நம்ம கிட்டே இருக்கு? சூப்பர். யாரோ ஒருத்தவங்க கோட் எழுதிருக்காங்க, யாரோ ஒரு லேப்டாப்ல இதோட கோட் இருக்கு. இந்த கோட் ஆனா நம்மளுக்கான அவுட்புட்டை மட்டும் நம்மளால பார்க்க முடியாது. இதுக்கு பேர் தான் ஹோஸ்டிங். ஏதோ ஒரு இடத்துல கோட் இருக்கும், அதுக்கான அவுட்புட்டை நீங்க ஒரு URL மூலியமா, இந்த மாதிரி மேல கொடுக்குறீங்கல்ல URL, இது மூலியமா நீங்க பாத்துக்கிறீங்க. அப்போ ஒரு இடத்துல நான் ஹோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் இந்த லிங்க் மட்டும் எடுத்து ஷேர் பண்ணிக்கலாமா? இந்த லிங்க் போட்டு பாருங்க, நான் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வரும் லிஸ்ட் ஆகும். அதுதானே நல்லா இருக்கு. அப்ப நம்ம அதனால டே 1ல இருந்தே பண்ண போறது எல்லாமே ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கோம். HTML CSS இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண போது ப்ராஜெக்டா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த லிங்கை நம்ம ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிக்கணும். அந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ மூலியமாவோ இது மூலியமாவோ அந்த லிங்க் எடுத்து இது பாருங்க நான் பண்ண ப்ராஜெக்ட்லாம் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு பாக்குறது. அதுதானே கரெக்ட். இது மாதிரி இடங்கள்ல நமக்கு இந்த மாதிரி GitLab எது ஒன்றும் ஓகே தான். GitLabும் ரொம்ப நல்ல டூல் தான். சரிங்களா? இது ரீசனுக்காக தான் நம்ம GitHubன்னு ஒன்று தேவைப்படுது. இதுல எதுவும் டவுட் இருக்காது நம்ம பேசுறதுல. அதாவது என்னன்னா, இப்ப என்னோட லேப்டாப்ல கோட் இருக்கு, அது அவுட்புட் என்னோட லேப்டாப் மட்டும் தான் பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ இதை கொண்டு போயிட்டு நான் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 10 என்னோட கஸ்டமர்ஸ் 10 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட கோட ஷேர் பண்ணுமா, என்னோட அப்ளிகேஷனோட அவுட்புட் கொடுக்கணுமா? இப்ப நான் தான் வாட்ஸ்அப்ல ஒர்க் பண்றேன். என்னோட மிஷின்ல வாட்ஸ்அப் கோட் இருக்கு. நான் என்கிட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் கூட அதை காமிக்க கூடாது, அதோட அவுட்புட்டை தான் காமிக்கும். அவங்க மிஷின்ல அந்த URL போட்டு இது பண்ணிப்பாங்க. என்னோட மிஷின்ல கோட் ரன் ஆகிறதுக்கு எனக்கு என்ன தேவை? ஒரு மெமரி வேணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிஷின்ல எதை ரன் பண்ணாலும் நமக்கு என்ன தேவை? ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. அந்த ஸ்பேஸ்ல தான் அந்த கோட போட்டு இல்ல ஒரு மூவி எதுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மூவியை நீங்க உங்களோட மிஷின்ல ரன் பண்றோம்னு நினைக்கிறீங்க, என்ன தேவைப்படும்? அதுக்கு தேவையான ஸ்டோரேஜ் உங்க லேப்டாப்ல இருந்தாதான் உங்களால ரன் பண்ண முடியும். அதே போலதான் நம்மளுடைய HTML கோடா இருந்தாலும் சரி, ஜாவா கோடா இருந்தாலும் சரி, ரியாக்ட் கோடா இருந்தாலும் சரி, எதுவுமே ரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மெமரி வேணும். அந்த மெமரியில அதுக்கான என்விரான்மெண்ட் வேணும். ஒருத்தர் சுதந்திரமா பேசுறதுக்கு அவருக்கு தேவையான ஒரு இடம் வேணும்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு அதுக்கு தேவையான சுற்றுச்சூழல் வேணும். எப்படி சொல்றீங்க? அந்த சுற்றுச்சூழல்ல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோட் ரன் ஆகிறதுக்கான தேவையான இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட் ரன் ஆகணும்னா அது சம்பந்தமான ரியாக்ட் நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும்ல, அப்பதானே ரியாக்ட் அந்த இடத்துல ரன் ஆகும். அப்போ அது ரியாக்ட் ரன் பண்ணணும்னா அதுக்கு ரியாக்ட் இன்ஸ்டால் ஆகும். ஜாவா கூட ரன் பண்ணணும்னா அதுக்கு ஜாவா இன்ஸ்டால் ஆகும். அப்போ அந்த மெமரியில நான் இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி என்னுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகிற மாதிரியான ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி வச்சிருக்கேன். அந்த சுற்றுச்சூழல் எனக்கு ஏற்படுத்துறதுக்கு எனக்கு தேவையானது ஒரு மெமரி. அந்த மெமரி என்னோட மிஷின்ல இருக்கு.
ஓகேங்களா? என்னோட மிஷின்ல இருந்தாலும் நான் அதை கூட என்னோட மிஷின்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படி இல்லாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் மாதிரியான ஏரியாஸ் நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவங்க நமக்கு என்ன தருவாங்க, ஒரு ஸ்பேஸ் தருவாங்க. அந்த மாதிரி என்ன நம்ம என்ன வாங்க போறோம்னா ஒரு சர்வர் வாங்க போறோம். சர்வர்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான வருஷன் தான், இதெல்லாம் பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சும்மா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மெமரி ஸ்பேஸ் வாங்க போறோம். இப்ப கிட்டப்பே நமக்கு என்ன தருது, கோடப்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி என்ன தராங்க, ஒரு மெமரி தானே தராங்க. அந்த மெமரியில என்னோட கோட் ரன் ஆகிறதுக்கு தேவையான எல்லா ப்ராசஸையும், அதாவது என்னோட லேப்டாப் மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை விஷுவலா பாக்குறீங்கல்ல, அப்படி இல்லாம விர்ச்சுவலா ரெடி பண்ண போறேன். மெமரி கண்ணுக்கு தெரியாது, ஓகேங்களா? எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு 15 GB தான் வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த 15 GB எனக்கு தேவையான அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். அந்த இடத்துல போயிட்டு என்னோட கோடை கொண்டு போய் வச்சிருவேன். இப்ப அது ரன் ஆகிறதுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை நான் அந்த 15 GB நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா, அந்த என்விரான்மெண்ட்டை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க, URL அப்படின்னு சொல்லுவாங்க. URL என்ன, URI-னா என்ன, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதை பத்தி ஏதாவது ஒரு எழுதி பிளாக் மாதிரி, பிளாக பத்தி நம்ம முன்னாடி பேசுவோம், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல gitlab.com/vijayaraghavan அப்படின்றதுலாம் ஒரு URL. அப்ப இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல தான் இதுக்கான கோட் இருக்கு. அந்த மாதிரி இவங்க ஒரு அட்ரஸ கொடுத்துருவாங்க. இந்த அட்ரஸ் இந்த 10 பேருக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். இந்த என்வரான்மெண்ட்ல என்ன ரன் ஆயிட்டு இருக்கு, என்னோட ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கா, அந்த ப்ரோக்ராமோட அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன்னா அவங்க அதை ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள்னா என்ன, இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் என்ன, சாஃப்ட்வேர் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர், அஜைல் மெத்தடாலஜி ஐடியா இருக்கு, நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அஜைல் மெத்தடாலஜினா என்ன உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா நீங்க ஒரு வந்து அதை பத்தி சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு நம்ம மொத்தம் 4 பேர் இருக்கோம் இல்லையா, 4 பேர் ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு வாட்டி பேச வைக்கலாமா? அப்ப உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல முதல்ல ஒரு நாள் வந்து உங்களை பத்தி பேசுங்க. அதுக்கப்புறம் உங்க ப்ராஜெக்ட பத்தி ஒரு நாள் பேசுங்க. அந்த ப்ராஜெக்ட்ல உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன மாதிரி பண்ணிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க. அப்புறம் அஜைல் மெத்தடாலஜி பத்தி தெரிஞ்சிருக்கு. நான் கிட்லாப் எடுக்கிறேன், நீங்க வந்து கிட்டப் எடுங்க. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த செஷனே எப்படி இருக்குதுன்னா நான் பேசுறத நீங்க கேட்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் இல்ல. ஒரு டெமோக்ரஸி. நான் பேசலாம், நீங்களும் திரும்பி என்கிட்ட பேசலாம், நீங்களும் வந்து இங்க உட்காந்து பேசலாம். எல்லா ரைட்ஸுமே நமக்கு இருக்கு. கொஸ்டின் கேட்கறது இது எல்லாமே இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கு, ஓகேங்களா? அப்போ எல்லாருமே வந்து ஒரு நாள் இன்னைக்கு நானே பேசிட்டு இருந்தாலும் என்ன பிரச்சனை, பேச விட்டுட்டே இருந்தா தினமும் தூங்கிட மாட்டோமா? ஒரே படத்தையா திரும்ப பார்த்துட்டு இருப்போம். நடுவுல ஒரு வெரைட்டி இருந்தாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ல கான்ட்ரிபியூஷன் பண்றது, மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து வரும். ஓபன் சோர்ஸ் மீட்டிங்ஸ், ANGLUGன்னு சொல்லிட்டு சில மீட்டிங்ஸ் இருக்கு, ஐலெக்ஸி மீட்டிங்ஸ். இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு பேசலாம். அந்த மீட்டிங்கை பத்தி அப்ப என்ன கேட்கலாம்னா, அந்த மீட்டிங் முதல்ல யார் நடத்துறாங்க, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓபன் சோர்ஸ் கம்யூனிட்டி. இப்ப நம்ம யூஸ் பண்றோம்ல GitLab, இது ஒரு ஓபன் சோர்ஸ். டெலகிராம் ஒரு ஓபன் சோர்ஸ். இந்த மாதிரியான சில ஓபன் சோர்ஸை பத்தி டீடைலா ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓபன் சோர்ஸ்னா என்ன, எதுக்கு அந்த ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் வராங்க, அதாவது மோனோபோலி ஆயிடக்கூடாது வேர்ல்டு. இப்போ வந்து வெறும் விண்டோஸ் படம் தான் இருக்கு வேர்ல்டுல அப்படின்னா அவங்க வைக்கிறதுதான் என்னது சட்டம். விண்டோஸ்க்கு எதிராக பேசல, அவங்க பிரைவேட் தானே. அப்போ எல்லாருமே என்னதான் டிபெண்ட் பண்ணிருக்காங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், வேலையை ஏற்றிட்டே போவேன், கேள்வி கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அவனுக்கு எதிராக இன்னொரு பிரைவேட் கம்பெனி வர்றதுதான் கஷ்டம். மொத்த கம்யூனிட்டியா சேர்ந்துட்டோம்னா அப்படி வந்ததுதான் லினக்ஸ் எல்லாம். இப்ப லினக்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, நான் இது காசு இருந்தாதான் என்னால வந்து சாஃப்ட்வேர் பயன்படுத்த முடியும் அப்படின்றது நல்லது இல்லைல்ல, ஐடி துறைக்கு அது நல்லது இல்லைல்ல. அதுக்கு பதிலா உங்ககிட்ட வந்து ஆப்ஷன் இருக்கு, என்கிட்ட காசு இல்லைனாலும் நான் ஒரு விஷயத்தை கத்துக்க முடியும் அப்படின்னா ஓபன் சோர்ஸ் அதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நாள் அதை பத்தி டீட்டெயிலா ஸ்பெஷல் செஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா?